வெரி ஹெல்த்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் மலர் மருத்துவத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, டாக்டர் எட்வர்ட் பெர்ச் என்ன பண்ணார், எப்படி மருந்துகளை தயாரித்தார், எந்தெந்த சிம்டம்ஸ்க்கு கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்டர் பேட்ச் அவர்கள் இந்த உலகம் பூரா உள்ள மனிதர்களை 7 பிரிவில் பிரிக்கலாம் அப்படிங்கிறத அவருடைய நம்பிக்கை. எந்த மனிதரை எடுத்துக்கிட்டாலும் யாருக்கிட்ட பேசினாலும் அவங்களோட கேரக்டர் அந்த 7க்குள்ளே தான் அடங்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை வச்சு தான் அவர் ஒவ்வொரு மருந்தையுமே பிரிச்சிருக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்ச அந்த 38 மருந்துகளையுமே இந்த 7 மனநிலைக்குள்ளார அவர் கொண்டு வந்திருக்காரு. அந்த 7 மனநிலைகள் என்னென்னு நம்ம இந்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பயந்த சுவாபம். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு படத்தில் கூட பார்த்துருக்கோம், எதிலும் பயம் எங்கும் பயம் அப்படின்னு. அது மாதிரி பயந்த சுவாபம் நிறைய பேர் இருக்காங்க. இருட்டை கண்டா பயந்துக்குவாங்க, பள்ளியை பார்த்தா பயந்துக்குவாங்க. அந்த மாதிரி பயம் நிறைய இருக்குது. இப்போ காரணத்தோட பயம், காரணம் இல்லாத பயம் அப்படின்லாம் அதில் ஒரு 4-5 இதாக பிரிச்சிருக்கிறாரு. அதை வர வர நம்ம மெடிசன் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு பயந்த சுவாபம், எல்லாத்துக்குமே பயந்துக்கிறது. இரண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு சஞ்சலம், அதாவது உறுதியற்ற மனநிலை. எதுலையுமே ஒரு பிடிப்போடு இருக்க மாட்டாங்க. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ஒரு மாதிரி ஒரு சஞ்சலத்தோடையே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் 2வது மனநிலையில பிரிச்சிருக்கிறாரு. 3வது மனநிலை என்ன அப்படின்னா, ஒரு கனவு உலகிலேயே மிதத்தல். அதாவது ஒரு ப்ரெசன்ட்ல இருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் சொல்றாங்களே, நீங்க ப்ரெசன்ட்ல இருந்தீங்கன்னா தான் எதையுமே நீங்க சாதிக்க முடியும் அப்படிம்பாங்க. அது மாதிரி ப்ரெசன்ட்ல இல்லாம நிறைய பேர் ஒன்று பாஸ்ட்ல இருப்பாங்க, இல்லாட்டி ஃபியூச்சர்ல இருப்பாங்க, இல்லை உட்காந்துருந்தாங்கன்னா வேற எங்கேயோ யோசனை இல்லை. இப்போ கிளாஸ்லயே பசங்க கவனிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கும், எங்கேயோ கவனிச்சுட்டு இருப்பாங்க. நம்மளே பாருங்க, நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம், எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் வேற எங்கேயோ இருக்கும். அந்த மாதிரி உள்ள கேரக்டருக்கு ஃப்ளவர் மெடிசன் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால தான் கனவுலகில் மிதக்கிற பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னு அதை ஒன்றா அவர் மாற்றிருக்கிறாரு. அடுத்ததாக 4வதாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு தனிமை உணர்வு. அதாவது ஒரு தனிமையாகவே இப்போ எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க ஒரு தனிமையாகவே ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை அவங்க தனிமையை எதிர்பார்ப்பாங்கன்னா தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லோன்லினஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. 5வதாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வெளி சூழ்நிலைகளில் அவங்க போகிறாங்க, அவங்க வெளியில் போகிறப்போ அதனால பாதிக்கப்படுறது சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். அதனால வெளியில் உள்ளவங்களால பாதிக்கிறத புறச்சூழ்நிலையால் பாதிப்பு அப்படிங்கிறத எடுத்துக்குவாங்க. 6வதாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஒரு விரக்திக்குள்ளார போயிடுவாங்க. இது நமக்கு இதுக்கு மேலே நமக்கு என்ன நடக்க போகுது, நம்ம எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டோம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, என் வாழ்க்கையில் இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு என்னங்க இருக்குது, அந்தளவு நான் விரக்தி ஆகிட்டேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான கேரக்டர் 6வதாக அவர் பிரிச்சிருக்கிறாரு. 7வது என்ன அப்படின்னா, இது ஒரு வித்தியாசமான டைப். என்னன்னா, மற்றவங்க மேலே அதிகமாக அக்கறை எடுத்துக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு மம்மி, ஒரு தாயவே எடுத்துக்குவோமே, அவங்க ஒரு குழந்தை மேலே அக்கறை எடுத்துக்குவாங்க. ஆனால் அதிகப்படியாக அக்கறை எடுத்துக்கிறது அந்த குழந்தைங்களை கண்டிப்பாக பாதிக்கும். அது அவங்களுக்கு தெரியாமையே ரொம்ப அதிகப்படியான அக்கறை எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி அதிகமாக அக்கறை எடுத்துக்கும் போது சில நெகட்டிவ்ஸும் நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஃபேமிலியில் ரிலேஷன்ஸே முடியாமல் படுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களையுமே நினச்சிட்டு இருப்பாங்க, இது சரியாக என்ன பண்ணுறது, அந்த ஞாபகத்திலே இருப்பாங்க. அதுலேருந்து வெளியில் அதுக்கு ரீமடி என்ன தேடுறது அப்படிங்கிற ஒரு இதுவும். இந்த மாதிரி எட்வர்ட் பெர்ச் அவர்கள் 7 மனநிலையில மனிதர்களாக இந்த உலகம் முழுவதும் உள்ள மனிதர்களை இவர் பிரிச்சிருக்கிறாரு. இப்படி நம்ம செப்பரேட் பண்ணி தான் இதுக்கு என்ன ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 7 மனநிலையில் உள்ளதை முதல்ல நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கோங்க. இந்தந்த மனநிலைக்கு என்னென்ன ஃப்ளவர் மெடிசன் எடுக்கலான்னு வரிசையை அடுத்த எபிசோட்லேருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை சொல்லுங்கள். அவங்க மலர் மருந்துகளை கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.